இனியவர்களே, எண்ணும் எழுத்தும் எழுதுகோளும் தெய்வம் என்பது மகாகவியின் வாக்கு. அந்த வாக்கிற்கிணங்க நாளிதழ் ஒன்று வந்தது 1942. ஒரு காலத்தில் வீட்டிற்கு தந்தி வந்தால் பயந்த காலம் உண்டு. ஆனால் தினசரி தந்தி வந்தால்தான் சராசரி மக்களும் மகிழ்கின்ற காலமாக மாற்றிய பெருமை தினத்தந்திக்கு உண்டு. இந்த சாதனையை செய்தவர் திருமகனார் உயர் திரு சீபா ஆதித்தனார் ஐயா அவர்கள். அவருடைய ஆத்மாவிற்கு இந்த நேரத்திலே நம் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கோவையிலே சாதனை படைத்த மானுட சிகரங்களுக்கு இன்று விருது வழங்குகின்ற விழா போன்று இந்த விழா நடக்க இருக்கின்றது. இந்த சிகரங்களுக்கு விருது வழங்கும் முன்னெடுக்கும் விழா தினத்தந்தி வழங்குகின்ற சிகரம் 2025 விழாவிற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வரவேற்கும் முகத்தான் இப்பொழுது வரவேற்பு நடனம். அன்பர்களே, இப்பொழுது தினத்தந்தி பெருமிதத்துடன் வழங்கி கொண்டிருக்கின்ற சிகரம் 2025 நிகழ்விலே வரவேற்புரை வழங்குவதற்காக தொழில்நுட்பத்திலும் தொழில்துறையிலும் உணவுத்துறையிலும் மருத்துவத்துறையிலும் பெரும் சாதனை படைக்கின்ற கோயம்புத்தூரின் சாதனையாளர்களை, மனிதத்திலும் உழைப்பிலும் சிகரம் தொட்டவர்களை இனம் கண்டு சாதனையாளர் இவர் என்று வெளியே சொல்லுகின்ற சாதனையை செய்தவர் தினத்தந்தியின் விளம்பர பிரிவு தலைமை திரு சரவணன் அவர்கள் இப்பொழுது வரவேற்புரை வழங்குவதற்காக. அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். சிறப்பு வாய்ந்த தினத்தந்தியின் சிகரம் தொட்ட 8 சாதனையாளர்கள் புத்தகத்தை வெளியீட்டு விழாவிற்கு தலைமை தாங்கி சிறப்புரையாற்ற வந்திருக்கும் தமிழ் வளர்ச்சி மற்றும் எங்கள் துறை அமைச்சர் மூப்ப சாமிநாதன் அவர்களை தினத்தந்தியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். சிகரம் தொட்ட சாதனையாளர்கள் வரிசையில் இடம்பெற்றிருக்கும் இங்கு வந்திருக்கும் தங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். நல்லதொரு வரவேற்புரையை வழங்கி சென்றிருக்கின்ற திரு சரவணன் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பிலும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டிக் கொள்கின்றோம். தினத்தந்தி வழங்குகின்ற சிகரம் 2025 நிகழ்விலே சிறப்புரை ஆற்றுவதற்காக திருப்பூர் மாவட்டம் முத்தூர் தந்த தமிழ் சொத்து இவர். நேர்த்தியாக அழகான சொல்லெடுத்து பேசும் பண்பாளர். முத்தான திட்டங்களை கொண்டு வந்து மக்கள் மனதிலே நிரந்தர அமைச்சராக உள்ளவர் இவர். குறிப்பாக தமிழ் வளர்ச்சி, செய்தி மற்றும் திரைப்படத்துறைகளில் பல்வேறு சாதனைகளை செய்துள்ளார் இவர். நம் அனைவரின் பாராட்டுதல்களுடன் அரசு திட்டங்கள் மற்றும் சாதனைகளை மக்களிடம் கொண்டு செல்ல மாவட்டங்களில் மின் சுவர் விளம்பரங்கள் அமைத்தல், கிராமிய கலைகளில் சிறந்து விளங்குபவர்களுக்கு ரூபாய் 10 லட்சத்துடன் விருதுகள் வழங்குதல், தமிழிசை விழாக்கள் நடத்துதல், சிறந்த தமிழ் உச்சரிப்புக்கான விருதுகளை வழங்குதல் என இவரது சாதனை சிகரத்தை தொடுகிறது. இவர் தினத்தந்தியின் சிகரம் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருப்பது நமக்கெல்லாம் பெருமை தருகின்ற, அதே சமயத்தில் மகிழ்வையும் தரக்கூடிய நிகழ்வு இது. தமிழ் வளர்ச்சி இயக்ககம் மற்றும் உலக தமிழாராய்ச்சி நிறுவனம், தமிழ் பல்கலைக்கழகம்,
செந்தமிழ் சொற்பிரிவு மற்றும் அகர முதலி திட்டம் இயக்ககம், உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூலமாக தமிழறிஞர்கள், மொழிபெயர்ப்பாளர்கள் மற்றும் தமிழ் அமைப்புகள் பலவற்றிற்கு பல்வேறு விருதுகளை தந்து தமிழை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு செய்தித்துறை அமைச்சர் நம்முடைய திரு மு.பெ. சாமிநாதன் அவர்களை அன்பு பாராட்டி மேடைக்கு அழைத்து சிறப்புரை வழங்கும்படி நம் அனைவரின் சார்பிலும் கேட்டுக்கொள்கின்றோம். தினத்தந்தி வழங்கும் சிகரம் 2025 என்கிற வகையில் சிகரம் தொட்ட சாதனையாளர்களின் புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருந்த இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் இந்த மாலை பொழுதில் கொங்கு மண்ணாக கோவையில் தமிழர் நெஞ்சங்களில் நீங்காத இடம் பிடித்த தினத்தந்தி குழுமத்தின் சார்பில் சிகரம் தொட்ட சாதனையாளரின் புத்தக வெளியீட்டு விழா என்பதில் விழாவில் பங்கேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வெல்க தமிழ் என்ற முழக்கமிடும் தினத்தந்தி இந்த கொங்கு மண்ணின் மைந்தர்களுக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் சிகரம் என்கிற காபி டேபிள் புத்தகத்தை உங்கள் கரங்களில் இன்று தவளவிட்டு இருக்கிறது. வந்தோரை வாழ வைக்கும் கொங்கு மண்ணில் பல்வேறு துறைகளில் சிகரம் தொட்டுள்ள உங்களது தொழில்நுட்ப மேன்மைகளையும் சமூக முன்னேற்றத்திற்கு உதவும் கடமை உணர்வுகளையும் அதன் மூலம் கிடைத்த கௌரவங்களையும் இந்த சிகரம் காபி டேபிள் புத்தகம் வெளிப்படுத்தி இருக்கிறது, சிகரத்தில் உயர்ந்திருக்கிறது. இவ்விழாவில் தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சராக பங்கேற்கின்ற வாய்ப்பை வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் என் தொகுதி மக்களுக்கும் இந்த நேரத்தில் என் நெஞ்சம் நிறைந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த சிகரம் தொட்ட சாதனையாளர்களாக நாயகர்களாக விளங்கி கொண்டிருக்கின்ற நம்முடைய KMCH மேலாண்மை இயக்குனர் என்கிற வகையில் டாக்டர் நல்லா பழனிசாமி அவர்களின் சார்பாக கலந்து கொண்டிருக்கின்ற அருண் நல்லா பழனிசாமி அவர்களே, மற்றும் ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சேர்மன் டாக்டர் திரு மாதேஸ்வரன் அவர்களே, RVS கல்வி குழுமத்தின் தலைவர் டாக்டர் KV குப்புசாமி அவர்களே, கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் குழுமத்தின் தலைவர் திரு SM கிருஷ்ணன் அவர்களே, சாலோம் குழுமத்தின் நிறுவனர் திருமதி அனிதா காமராஜ் அவர்களே, டெக்கான் கார்வெல் பம்ப்ஸ் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் திரு KV கார்த்திக் அவர்களே, TNCT KG குரூப்ஸ் இணை நிறுவனர் திருமதி சஞ்சனா விஜயகுமார் அவர்களே, நேரு குழுமத்தின் செயலாளர் மற்றும் தலைமை நிர்வாக அலுவலர் டாக்டர் கிருஷ்ணகுமார் அவர்களே, மற்றும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் டெவலப்பர்ஸ் நிர்வாக இயக்குனர் திரு சதீஷ்குமார் அவர்களே, KG மருத்துவமனையினுடைய தலைவர் திரு KG பக்தவச்சலம் அவர்களே, தினத்தந்தி நாளிதழின் கோவை பிரிவு மேலாளர் திரு மைக்கேல் சாமிதாஸ் அவர்கள் உட்பட அலுவலர்களே, அனைவருக்கும் இங்கே திரளாக இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகை மற்றும் ஊடகங்களை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இங்கே கூட நான் வந்திருப்பது பெருமை அளிக்கிறது என்று சொன்னார்கள். இல்லை இல்லை, 1942 நினைவில் வாழும் ஐயா சீபா அவர்களுடைய ஆதித்தனார் அவர்கள் ஆரம்பித்த இந்த நிறுவனம் இன்றைக்கும் மக்களிடத்தில் இருப்பதுதான் பெருமையாக இருக்கிறது. அந்த குழுமத்தின் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதிலே நான் பெருமைப்படுகிறேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, சாதனையாளர் சிகரம் தொட்ட சாதனையாளர் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும், தொடர்ந்து இதுபோன்ற ஆண்டுதோறும் இன்றைக்கு தினத்தந்தி குழுமத்தின் சார்பில் இந்த சிகரம் தொட்ட சாதனையாளருக்கு பாராட்டுகிற வகையில் தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாடு இன்றைக்கு தொழில் வளர்ச்சி பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நிச்சயமாக அடிப்படை படிக்கட்டுகளாக அமையும் என்பதிலும் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை சந்தித்திலே மீண்டும் ஒரு முறை மகிழ்ச்சி அடைந்து அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்பின்னிங்கில் இருக்கும், ரெனியூவபிள் எனர்ஜியில் இருக்கும், ஆர்கானிக் ஃபார்ம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி மல்டி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். லாஸ்ட் ஒரு 10 இயராக வந்துட்டு ரியல் எஸ்டேட்டும் பண்ணிகிட்டு இருக்கோம். இனிஷியல் ஸ்டேஜில் ஹோல்சேல் பிளாட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வில்லா அப்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளே வந்திருக்கோம். கம்மிங் நவம்பர் 30 கூட ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணுறோம். அது கோயம்புத்தூரில் பெரிய ப்ராஜெக்ட், மீனிங் எலைட் ப்ராஜெக்ட். இந்த மாதிரி டைமிங்கில் எங்களுக்கு ஒரு சிகரம் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய விசிபிலிட்டியாக
இருக்குங்கிறதுக்காக தான் இந்த மெயின் ஸ்பான்சராக நம்ம பண்ணியிருக்கோம். தினத்தந்தி பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. ஆல்ரெடி ரொம்ப பழமையான ஒரு நிறுவனம். எந்த ஒரு விஷயத்தையுமே மக்கள்கிட்ட சரியாக கொண்டு போய் சேர்த்திடுவாங்க. அதே மாதிரி பேபி ப்ராப்பர்ட்டியும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக கொண்டு போய் ரீச் பண்ணுவாங்கிற நம்பிக்கை இருக்கிறனால தான் ஸ்பான்சரே பண்ணியிருக்கோம். சிகரம் தொட்டவர்களை பற்றி தினத்தந்தி ஒரு மிகப்பெரிய ஒரு விழா எடுத்து அவர்களை பாராட்டுகின்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது மற்றற்ற மகிழ்ச்சி. எங்கள் ஃபவுண்டர் சேர்மன் வந்து ஃபர்ஸ்ட் ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணிட்டு ரிசைன் தட் போஸ்ட். நம்ம பிரைம் மினிஸ்டர் நேரு வந்து தன்னோட மோட்டிவேஷன் ஸ்பீச்சில் கோவை சூலூர் ஏர்பேஸில் பேசும்போது இந்தியா வேகமான வளர்ச்சி பெறணும்னு சொன்னால் 58 வருடத்துக்கு முன்பு பேசின ஒரு வார்த்தை அன்று விதையாக விழுந்தது. இந்த விருட்சமாக 26 இன்ஸ்டிடியூஷன் தமிழ்நாடு கேரளாவில் வந்து ஃபர்ஸ்ட் ஏரோநாட்டிக் காலேஜ் குளோபில் உலகத்தில் எந்த ஏர்போர்ட்டாக இருந்தாலும் எங்கள் மாணவர்கள் அங்கே இருப்பாங்க. அதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக சிகரத்தை தொட்டவர் எங்கள் ஃபவுண்டர் சேர்மன், அவருடைய 2 மகன்கள் கிருஷ்ணதாஸ் மற்றும் கிருஷ்ணகுமார், டாக்டர் கிருஷ்ணகுமாருடைய சீரிய உழைப்பில் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வளர்ச்சி பெற்றிருக்கோம். KMCH started in 1986. அந்த காலத்தில் நம்ம சேர்மன் டாக்டர் நல்லஜி பழனிசுவாமி இந்தியாவுக்கு மாடர்ன் மெடிசன் கொண்டு வரோன்னு அவங்க ஊருக்கே கோயம்புத்தூர் கொண்டு வரோன்னு ஆசைப்பட்டார். ஸோ அதுலேருந்து ஹீ ஸ்டார்டட் ரேசிங் மணி. அவர் குரூப் ஆஃப் ப்ரமோட்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு $5,000, $10,000, சில பேருக்கு 1 லட்சம், அது யார் அதை கொடுக்க முடியுது. ஹீ ரேஸ்ட் ஃபண்ட்ஸ். ஒரு 300 பேரில் ஹீ கால்ட் அண்ட் இன்டர்வியூட். அதை சேர்த்து ஹீ ஓப்பன் த ஹாஸ்பிட்டல் இன் 1990. தினத்தந்தி we are having a long term partnership with education. இந்த சிகரம் அவார்டு வந்து பார்த்திங்கன்னா தினத்தந்திலேருந்து எங்கள் சேர்மன் டாக்டர் KV குப்புசாமி ஐயா அவர்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த அவார்டுக்கு ஏற்ற மாதிரி அவர் சிகரத்தை ஏற்கனவே தொட்டிருக்காரு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது தினத்தந்தி மூலமாக வாங்குறதுனால இது ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டாக நாங்கள் இதை பார்க்குறோம். இது TNCD வந்து ஒரு கேஜி குரூப்போட கம்பெனி. நாங்கள் வந்து லாஸ்ட் 15 இயர்ஸாக ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் பண்ணிகிட்ருக்குறோம். 25 ப்ராஜெக்ட்ஸ் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஒரு 4,000 ஹாப்பி ஃபேமிலிஸ் இருக்குது. இங்கே சிகரம் அவார்டுக்கு இன்வைட் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் டு தினத்தந்தி, VG Ads and all the organizers. இன்று தினத்தந்தி சார்பில் சில தொழில் நிறுவனங்களையும் அதை சார்ந்த லீடர்ஸையும் சிகரம் தொட்டவர்கள் என்று அங்கீகரித்து அவர்களை இந்த விழாவிற்கு அழைத்து சிறப்பு செய்யும் தினத்தந்தி குழுமத்திற்கு ராயல் கேர் மருத்துவமனை சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எதை செய்தாலும் அதற்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும். அதுவும் தொழிலை அறம் சார்ந்து செய்து வெற்றியடைந்து அதற்கு அங்கீகாரம் கிடைத்ததற்கு தந்திக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் நிறுவனமான டெக்கான் கார்வில் 1981 ஆரம்பிக்கப்பட்டது. கடந்த 45 ஆண்டுகளாக நம்ம நாட்டு தேவைகளுக்கான பம்ப் செட்கள், நீர் இறைப்பான்களை வழங்கி வந்து கொண்டிருக்கிறோம். தினத்தந்தி சிகரத்துக்கு எங்களை மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இது எங்களுக்கு கிடைத்த ஒரு மிக அங்கீகாரமாக நாங்கள் நினைக்கிறோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஏன்னா நாங்கள் 2010 ஃபஸ்ட்டு எங்களோட ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களோட எல்லா ஆட்ஸ் எங்களோடதுக்கு நிறைய ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது தினத்தந்தி. ஸோ வெரி ஓப்பன் சொல்லப்போனால் எங்களை நாங்கள் எங்களோட ஒவ்வொரு வளர்ச்சியிலையும் எங்களோட கூட இருந்திருக்கிறாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தினத்தந்தி எங்களை வளர்த்துருக்குறாங்க. நாங்கள் அவங்களோட சேர்ந்து வளர்ந்துருக்குறோம். ஸோ இது ரொம்ப எக்ஸைட்டிங்கான மூமெண்ட். நம்ம VG Ads and Events பார்த்தீங்கன்னா 2006 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. தினத்தந்தியில் தான் என்னுடைய கரியர் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டு. ஸோ பெருமிதமாக தினத்தந்திக்காக இந்த சிகரம் 2025, அதாவது வரலாற்றிலேயே முதல் முறையாக இந்த அளவுக்கு ஒரு ஐகான்ஸ் இண்டிவிஜுவலாக, கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ஆகட்டும், KMCH, ராயல் கேர், அந்த மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு தனிப்பட்ட புத்தகம் சிகரம் 2025 அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனையாக தினத்தந்தி பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு சாதனை பயணத்தில் VG Ads and Events நாங்கள் இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் இந்த புக்குக்கான ஃபோட்டோகிராஃபி அண்ட் டிசைனிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக நாங்கள் பண்ணியிருக்கோங்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். சிகரம் 2025 நூல் வெளியிடப்படுகிறது.
பாய்ஸ் வீணா இரட்டையர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கின்றார்கள். ரஞ்சனி, பைரவி. அறம் வலுவாமல் தான் தொழில் செய்து கொண்டிருக்கிறோம் என்பது உலகம் அறிந்த உண்மை. எங்களை கௌரவித்தமைக்கு தினத்தந்தி குழுமத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். Gratitude from our family and all the KMCH team is here who's very hard working for us for 35 years. Ellarum nandri. Thank you all for coming. I accept this honor with gratitude, pride and promise to keep building dreams for the city we all love. Thank you so much. This gives us more responsibility to add more value to the system. So once again, I thanks everyone for this opportunity. Thank you. 1952 எனது தாய் மாமா வா விஜயபாஸ்கரன் சீபா ஆதித்தனாரிடம் சப் எடிட்டராக பணியாற்றுவதும் மற்றற்ற மகிழ்ச்சி. அந்த தினத்தந்தியிலிருந்து இந்த வாய்ப்பு கிடைத்ததற்கு மனதார நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த சிகரம் 2025 வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்குது. தேங்க்யூ ஃபார் ஹானரிங் அஸ். தேங்க்யூ தினத்தந்தி, தேங்க்யூ சிகரம் டீம், தேங்க்யூ விஜி ஆர்ட்ஸ். சிகரம் 2025 விருது வழங்கி எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்த தினத்தந்தி குழுமத்திற்கு எனது மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி உரை வழங்குவதற்காக தினத்தந்தியின் மேலாளர் திரு மைக்கேல் சுவாமிதாஸ் அவர்கள். தமிழர்கள் வாழ்வில் என்றும் மறக்க முடியாத ஒரு சொல் இது. நன்றி உள்ளவர்களுக்கு உறவின் விழா இது. அன்பின் அழைப்பை ஏற்று வருகை தந்த தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் செய்தித்துறை அமைச்சர் முப்பி சாமிநாதன் ஐயா அவர்களுக்கு எங்களை நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தினத்தந்தியின் 8 திக்கும் புகழ் பறக்கும் கொங்கு மண்ணின் தலைமகன் கோவையின் சிகரங்களாம் 8 சிகரங்களையும் இந்நேரத்தில் வாழ்த்தி நன்றி கூறுகிறோம். அன்பின் உறவாய் அழைப்பை ஏற்று வருகின்ற அனைத்து பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் உறவுகளுக்கும் எங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். உங்கள் காலம் பொன்பொண்டுதான். எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வருகின்ற தொழில் அதிபர்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உயரத்தில் இருக்கும் வெற்றிக்கனியை பறிப்பதற்கு ஓர் ஏணி தேவை. இந்த நிகழ்ச்சி சிறப்பாய் அமைய ஏணியாய் செயல்பட்ட விஜி ஆர்ட்ஸ் குழுவினருக்கு எங்கள் நெஞ்ச நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்காக பாடுபட்ட தினத்தந்தியின் ஊழியர்கள் அனைவருக்கும் நெஞ்ச நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சிகரமானது எங்கள் தலைமை விளம்பரம் திரு சரவணன் அவர்களே கனவு. அவர் இங்கு மேலாக இருக்கும்போது ஒரு திட்டத்தை எங்கள் ஐயா அவர்களும் எடுத்துக்கிறார்கள். ஒரு காப்பி டேபிள் புத்தகம் வெளியிட வேண்டும் என்று. எங்கள் ஐயா அவர்கள், நீங்கள் 10 பேர் இணைத்து செல்ல வேண்டாம், தனித்தனியாக ஒவ்வொரு புத்தகம் வெளியிடுங்கள் என்று கூறிய போது அதை ஒரு கனவு திட்டமாக செயல்படுத்தி 99% அதை சிறப்பாக செயல்படுத்தி கொடுத்தார்கள். அவர்களுக்கும் இந்நேரத்தில் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி.